மே 20 ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்க கூட்டமைப்புகள் அறைகூவல் விட்டிருக்காங்க. நமக்கு அதுக்கான காரணம் ஏற்கனவே தெரியும். தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் வெட்டி சுருக்கி 4 தொகுப்புகளாக 29 சட்டங்களை சுருக்கி 4 தொகுப்புகளாக மாத்திருக்காங்க. நீங்க வருஷக்கணக்கா போராடி தியாகம் பண்ணி சிறைச்சாலைகளை சந்தித்து சித்திரவதைகளை அனுபவித்து படிப்படியாக தொழிலாளி வர்க்கம் பெற்ற அனைத்து உரிமைகளும் ஒரே ஸ்ட்ரோக்ல காலில் போட்டு மிதிக்கிற ஏற்பாட்டை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிராக தான் மிகப்பெரிய போராட்டம்ங்கிறது வருது. இப்ப இந்த நான் சொன்ன பட்டியல்ல இந்து மதத்தை சார்ந்த மக்கள் அவங்க தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அவங்க தான் இதையெல்லாம் கூடுதலாக அனுபவிக்கிறாங்க. விவசாயியா, தொழிலாளியா, மாணவர்களா, பெண்களா, குழந்தைகளா, ஆதிவாசி மக்களாக, தலித் மக்களாக அவங்க தானே இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்ப இந்து மக்களுக்கு சாதகம்னு அவங்க சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இது இந்து முஸ்லிம் என்கிற பிரிவினைகளை ஆழப்படுத்துவதற்காக அவர்கள் சொல்லுகிற ஒரு சொல்லாடல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வகுப்பு திருத்த சட்டம் சொத்து சம்பந்தமா, வகுப்பு வாரியம் சம்பந்தமா, அல்லது இஸ்லாமிய மக்கள் மட்டும் கவலைப்பட வேண்டிய விஷயமாக பார்த்தோம் என்று சொன்னால், அது மதச்சார்பின்மைக்கு, தேச ஒற்றுமைக்கு விடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலை நாம் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவோம். அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. அதனால அநீதிகளுக்கு எதிராக